கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விசை கூட இந்த சாயந்திர வேளையிலே அவருடைய மிகுந்த கிருபை நிமித்தமாக வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக நமக்கு கொடுத்த இந்த வாக்கியத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It is by the grace of the Lord that the Lord is once again able to guide us to be in His presence right now also, to gather together in oneness in Christ Jesus, to look unto the Lord or even to meditate upon His word, His mighty word. He has given us the grace once again to gather in today's evening meeting as well. So praise be to God alone, who has been able to enable us accordingly. அதனால கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக ஒரு விசை கூட கர்த்தர் அழைத்ததற்காக நம்மை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்தலாம். இன்றைக்கு மறுபடியுமாக யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்து கொண்டிருக்கிற வேத பகுதி அந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் பார்த்துட்டு இருக்கோம். சோ இன்றைக்கும் இதுவரைக்கும் ஒரு சில வார்த்தைகளை நாம் முடித்திருக்கோம். தொடர்ச்சியாக பாக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின அந்த 7 வார்த்தைகளை குறித்து தொடர்ச்சியாக தியானம் பண்ணும்படியாக கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us once again to meditate upon those 7 verses which the Lord Jesus Christ spoke on the cross. So may the Lord help us accordingly at this moment also to enable us in understanding His word according to His will. ஒரு விசை கூட அவருடைய சித்தத்தின்படி அவருடைய ஆவின் வழிநடத்தல்படியாக இந்த வார்த்தைகளை தொடர்ச்சியாக தியானிக்கும்படியாக கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. So hope you are able to so the second verse which we want to make it up, the next verse, it's not the second verse, the next verse which we are about to make it up is from John chapter 19 verse 26 and 27. அடுத்தபடியாக நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26 27ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் தமிழ்ல வாசிக்கலாம், and someone can read it in Telugu also. John chapter 19 verse 26 and 27. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26 27ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். యేసు తన తల్లియు తాను ప్రేమించిన శిష్యుడును దగ్గర నిలుచుండట చూచి, అమ్మా, ఇదిగో నీ కుమారుడు అని తన తల్లితో చెప్పెను. తరువాత శిష్యుని చూచి, ఇదిగో నీ తల్లి అని చెప్పెను. ఆ గడియ నుండి ఆ శిష్యుడు ఆమెను తన ఇంట చేర్చుకొనెను. John chapter 19 verse 26 and 27. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26 27ஆம் வசனம். Woman, behold thy son, and to the son he says, behold thy mother. வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். பாருங்க, அவர் மரிக்கக்கூடிய அந்த ஸ்தானத்திலும் கூட, இருக்கக்கூடிய அந்த தருவாயிலும், மரிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வேதனைக்குரிய மரணத்தின் வாயில் ஊடாக பிரவேசிக்க முன்பதாக கூட
கர்த்தருடைய ஒரு அன்பை பாருங்க, எவ்வளவு பெரிய அன்பு. உண்மையாகவே இது யாராலும் சாதாரணமாக பிரதிபலிக்க இயலாத அன்பு. மனிதனாக பிறந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிந்திக்க முடியாததும் நம்ம செயல்படுத்த முடியாததுமான ஒரு பேரன்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். See the situation where the Lord Jesus Christ expressed these words on the cross, completely at the time of much pain, just before the time of death, just before he is going to enter the pathway of death, just before he enters into the doors of death, when he is completely painful, it is his last minute of his life before his death on the cross. See the way he shows his love. Woman, behold thy son. He is much caring about his mother, the physical mother in this world. What a great care. Any human at this point of time, he cannot even imagine or think and have a thought over the rest of the things when he himself is suffering the great pain in this world. That is why we can also able to say that his love is great love. Lord Jesus Christ's love is not just an ordinary love. His love is completely a great love. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு சாதாரண அன்பு அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அன்பின் வெளிப்பாட்டை கடைசி வரைக்கும் அவர் வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். சிலுவை மரணம் வரைந்தும் அந்த அன்பின் வெளிப்பாட்டை அவர் வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். அதனால்தான் அவருடைய அன்பு பெரிதான அன்புன்னு சொல்லலாம். எரேமியா 31 அதிகாரம் 3 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். In Jeremiah chapter 31 and verse 3, we see that his love is an everlasting love. A sample of his love was shown through this verse. His love is an everlasting love. A sample of love has been shown on the cross. அவருடைய அன்பு நித்தியமான அன்பு. எரேமியா 31 அதிகாரம் 3 வசனத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். அவரோட அநாதி ஸ்நேகத்தால் அப்படின்னு போடுது தமிழ்ல. In English it is given as everlasting love. இந்த அன்பின் ஒரு பிரதிபலனாக இல்லைன்னா ஒரு வெளிப்பாடாக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இல்லைன்னா அவருக்கு சரீர ரீதியாக பெற்றெடுத்த தாய் மீது இருக்கக்கூடிய அக்கறை நிமித்தமாக அந்த அன்பை ஒரு பகுதியாக நம்ம பார்க்கிறோம். The sample of love of Lord Jesus Christ is being exhibited by caring about his physical mother who has begotten him in this world. The Lord Jesus' love is something great that you cannot even come near it. அவருடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்புன்னு சொல்றது மிகப்பெரிய அன்பு. அது கிட்ட கூட நம்ம நெருங்க முடியாது. It is an everlasting love. What do you mean by everlasting love? Which means that if it has started upon you, it doesn't break in between. It will be till the end of your life, even beyond life in eternity. That is called as everlasting love. If the love which has been started in you, it will be for everlasting to everlasting. It will never break. அதாவது அநாதி ஸ்நேகம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மீது அவர் அன்பு கூற தொடங்கிட்டாருன்னா இல்ல உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு நிச்சயமாக எந்த விதத்திலும் தடைப்படாத அன்பாக இருக்கிறது. நித்தியமான அநாதி அன்பாக காணப்படுகிறது. நித்தியமான அன்பாக காணப்படுகிறது.
During this COVID situation, we used to say, break the chain, keep distance, social distancing, wear your mask, be away. In those days, going near having is a real fellowship. Shaking hands supposed to be a real fellowship among the people. Just touching each other, patting each other seemed to be the best fellowship between people. But now they say that maintain social distance if you truly love others. How? Maintain social distance if you truly love others. Do not shake hands if you truly like them. Do not visit your parents, do not visit your relatives if you really love them. That is today's condition. But instantaneously, it is supposed to be called as breaking the chain of the virus. So that is very common in today's life. But the love of Lord Jesus Christ does not have barriers. It does not say about breaking the chains. His love towards you and me, His children, is everlasting to everlasting. இன்றைய காலகட்டத்தில் COVID-19 அப்படின்னு சொல்லக்கூடிய கொரோனா வைரஸ் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உண்மையெல்லாம் எப்படின்னா கை கொடுத்தாதான் நல்ல ஐக்கியமா இருக்கும் அர்த்தம். ஒரு கை கொடுத்து ஒரு பிரைஸ் லாட் சொல்லி ஒருவருக்கு ஒருவர் தட்டி கொடுத்தாதான் என்ன சொல்லுவாங்க, நல்ல ஐக்கியமான ஒரு பிரதரு, நல்ல ஐக்கியமான சகோதரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்ட வந்து உரிமையோடு பேசினாதான் ஐக்கியம் சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல நீங்க உண்மையாவே அவர்கள் மீது அன்பு கூறுகிறீர்கள் என்றால் நீங்க கை கொடுக்காதீங்க. உண்மையாவே நீங்கள் அவர்கள் மீது அன்பு கூறுகிறீர்கள் என்றால் அவங்க கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, ஒரு தூரத்தை நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே நீங்கள் பாசம் உள்ளவர்களாக இருந்தா உங்களுடைய உறவினர்களையும் உங்களோட உற்றாரர்களையும் உங்களோட பெற்றோர்களையும் சந்திக்க நீங்க போகாதீங்க அப்படின்றாங்க. வித்தியாசமா இருக்குல்ல? உண்மையாக பாசம் இருந்ததுன்னா நீங்க அவங்களை போய் சந்திக்காதீங்க அப்படின்றாங்க. அதுதான் பாசம் அப்படின்றாங்க. அதுதான் பாசம் இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு பாருங்க. அதுக்குதான் என்ன சொல்றாங்க, பிரேக் த செயின் அப்படின்னு சொல்றாங்க. கேரளா நம்மளுடைய ஆண்டவருடைய அன்பு, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பு இந்த பிரேக் த செயின் போல தடை செய்கிற அன்பு இல்லை, நித்தியமான அன்பு. இன்னொரு விதத்துல சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28-29, John chapter 10 verse 28 and 29. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28-29, John chapter 10 verse 28 and 29. Lord Jesus Christ clearly says, whatever the Father has given unto me, no one can pluck it out from my hands. No one can pluck it out from his hands. Who can take you? Who can separate you from the love of God? There's another verse. Who can separate you from the love of God? It is an everlasting love with which He has purchased you. You're bonded in Christ Jesus with an everlasting love. No one can pluck it out from you. No one can separate you from the love of God, Lord Jesus Christ. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28-29 வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28-29 வாசிக்கிறோம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பற்றிக் கொள்வதும் இல்லை. ஒருவனும் என் கையிலிருந்து பற்றிக் கொள்வதில்லை, பறித்துக் கொள்வதில்லை. சரியான பதம், மன்னிக்கணும். யாருமே பறிக்க முடியாது. அவருடைய கையில கொடுக்கப்பட்ட நாம் யாருமே நம்ம அவரை விட்டு பறிச்சுட்டு போக முடியாது. அவருடைய அன்பை விட்டு நம்மள தூரம் போட்டு விடவே முடியாது, தூரம் எடுக்கவே முடியாது. அவருடைய அன்பை விட்டு பிரிக்கிறவன் யார்? யாருமே பிரிக்க முடியாது. ஏன்னா
அவருடைய அன்புக்குள்ள சாதாரண அன்பு இல்ல, நித்தியமான அன்பு, நிலையான அன்பு, பெரிதான அன்பு. எவ்வளவு பெரிதான அன்பு, எவ்வளவு நித்தியமான அன்பு, அனாதி அன்பு. இந்த அன்பை விட்டு அவருக்குள்ளே நாம் பற்றி கொண்டவர்களாக காணப்படுகிறோம். அவருக்குள்ளாக இந்த அன்புக்குள்ளாக காணப்படுகிறோம். இதை விட்டு யாருமே நம்மளை விட்டு நம்ம பிரித்தெடுக்க முடியாது. பிசாசாலியும் கர்த்தருடைய கைகளில் இருக்கிற நம்மை பிரித்தெடுக்க வழியே இல்லை. அவர் சொல்லிட்டாரு. அவர் ஒண்ணு எப்படி சொல்லல, நான் அன்பு செலுத்துறேன்ப்பா, அதனால உன்னால பிரிக்க முடிஞ்சா பிரிச்சுக்கோ அப்படின்ட்டு பிசாஸ் கிட்ட சொல்லல. அவர் சில டைம் பிசாஸ் பிரிச்சாலும் பிரிச்சிடும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. அவருடைய அன்பை விட்டு பிரிக்க கிடவன் யாருமே பிரிக்க முடியாது. அதனால்தான் அது பேரு அனாதி ஸ்நேகம். No one can pluck you out from his hands. No one can separate you from his love. That is why it is called to be as great love. It is called to be as everlasting love. Everlasting to everlasting. That is the love through which the Lord has saved you and saved me. இவ்வளவு பெரிதான அன்பின் அடிஸ்தானத்துலதான் உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்திருக்கிறார். இவ்வளவு பெரிய அன்பின் அடிஸ்தானத்துலதான் கல்வாரி சிலுவிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்தார். இவ்வளவு பெரிய அன்பின் அடிஸ்தானத்தின் நிமித்தமாக தான் உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நியமிக்கப்பட்டவராக அவர் காணப்படுகிறார். His love, the love of Lord Jesus Christ is so great and everlasting love. That is the love which made him to submit himself on the cross, to die on the cross of Calvary. That is the love which made him to manifest in flesh in this world and to live and to suffer and to die and to resurrect for your sake and my sake. That is the love which made him to manifest in flesh and to come into this world. And that is the love through which he is also continuously interceding for you day and night, sitting at the right hand of God. இந்த அன்பின் நிமித்தமாக மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார். இந்த அன்பின் நிமித்தமாக நமக்காக பாடுகளை அனுபவித்தார். இந்த அன்பின் நிமித்தமாக கல்வாரி சிலுவையிலே மரணிக்கும்படியாக ஒப்புவித்தார். இந்த அன்பின் நிமித்தமாக மரணம் அடைந்து உயிர்த்தெழுதவும் ஒப்புவித்தார். இந்த அன்பின் நிமித்தமாக உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் நியமிக்கப்பட்டவராக காணப்படுகிறார். எந்த அன்பு? everlasting to everlasting, அனாதி அன்பு, என்றென்றைக்கும் மாறாத அன்பு. Love which is everlasting to everlasting, a love which does not change but it is the same. That is why we are also able to call this Lord Jesus Christ as the same yesterday, today and forever. அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லும் பொழுது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக காணப்படுகிறார். மாறாதவராக இருந்து இன்றைக்கும் நமக்காக பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்திருந்து பரிந்து பேசக்கூடிய தேவனாகவும் காணப்படுகிறார். அவர் அன்பு அப்பேற்பட்டது. யாக்கோபு 2:10, யாக்கோபு 2:10, James chapter 2 and verse 10. இந்த அன்பின் முக்கியத்துவம் எப்பேற்பட்டது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். We have to understand how far is this love which he has given unto us is important in our life also. அவர் நம்மிடத்துல காட்டின அந்த அன்பு, அதோட முக்கியத்துவம் நாமும் கூட அவ்விதமான அன்பை காட்டுவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், Job chapter 2 and verse 10. It says that if you fail in one law, you are guilt in everything. If you fail in one law, you are guilt in everything. தமிழ்ல யாராவது வாசிக்க முடியுமா? எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டு இருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஒன்றிலே தவறினால் கூட எல்லாவற்றிலும் குற்றவாளிகளாக காணப்படுகிறோம். ஒரு நியாயப்பிரமாணத்துல தவறினா கூட எல்லாவற்றிலும் குற்றவாளிகளாக காணப்படுகிறோம். நியாயம் படுத்தவே முடியாது. If you fail in one commandment, in one law,
You fail in everything. You are guilt of all. But the same scripture says that the word said by Lord Jesus Christ, we see it in Matthew chapter 22, verse 39 and 40. ஆனா அதே வேதாகமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை அங்க சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39-40 வசனம். Matthew chapter 22 verse 39 and 40. You can read it in Tamil and Telugu. தமிழிலும் தெலுங்கிலும் வாசிக்கலாம். இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். నిన్ను వలె నీ పొరుగువానిని ప్రేమించవలననియు రెండవ ఆజ్ఞయు దాని వంటిదే. ఈ రెండు ఆజ్ఞలు ధర్మశాస్త్రం అంతటిని ప్రవక్తలకును ఆధారమై ఉన్నదని అతనితో చెప్పెను. பாருங்க, யாக்கோபு 2:10 என்ன சொல்லியிருக்கு? ஒன்னுல தவறுனா கூட எல்லாத்துலயும் தவறுன மாதிரி. அதே மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39-40 வசனத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? 22:39-40 வாசிக்கும் போது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசிகளும் அடங்கி இருக்கிறது என்றார். தீர்க்க தரிசனங்களும் நியாயப்பிரமாணங்களும் இந்த ரெண்டு கட்டளைகளும் முழுமையாக அடங்கி இருக்கு. அங்க ஒண்ணுத்துல தவறுனா கூட தவறியாச்சு. ஆனா இந்த ஒன்னு ரெண்டு சேர்த்தனால முழுமையாக நாம் எல்லாவற்றுக்கும் அடங்கி இருக்கிறவர்களாக காணப்படுகிறது. இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா, அந்த அன்பு கூறுகிறதுக்கு எவ்வளவு விலை அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த அந்த அன்பு கூறுவதன் நிமித்தமாக நம்ம எப்படி எல்லாவற்றுக்கும் எல்லாமே அதுலயே அடங்கி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். See, we were able to understand that from James chapter 2 and verse 10, if we fail in one law, we are guilty of all. But coming back to Matthew chapter 22 and verse 39 and 40, we see that by fulfilling these two laws, what happens? By fulfilling these two laws, you fulfill one on these two commandments hang all the law and the prophets. Everything keeps hanging by these two laws, which means that you fail by not following even one law, but following these two laws, or fulfilling these two laws, you are able to make up a great combination. You are hanging into all the laws which was given in the Old Testament. Just two commandments. You hold on to everything. By holding on to just two commandments, you hold on to everything. You hang over everything. ரெண்டு கற்பனைகளை செய்யறதுனால முழுமையாக எல்லா கற்பனைகளுக்குள்ளும் நாம் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி வெளிப்படுது. இது அன்பின் பிரதிபலிப்பாக இருக்கிறது, இல்ல அன்புடைய ஒரு பலனாக காணப்படுகிறது. Here is what we need to understand, the strength of love. Here we should be able to understand the great strength of the love. That is why when taking over to God's love, we are able to understand that God's love is an everlasting love. அதனால்தான் இப்போ மனுஷனுடைய அன்பின் நிமித்தமாக முழு கட்டளைகளையும் அது நிறைவேறத்தக்கதான ஒரு காரியமாக இருக்குதுன்னா, அப்ப தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதான அன்பு, எவ்வளவு அனாதி அன்பாக காணப்படுகிறது. நிச்சயமாகவே அந்த அன்பின் நிமித்தமாக தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்களாக, அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக, நித்தியத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுகிறோம். வேற எதுவும் கிடையாது. என்னுடைய சுய சித்தமோ, என்னுடைய நீதியோ, என்னுடைய நற்கிரியைகளையோ அவரிடத்தில் கொண்டு வர வாய்ப்பே இல்லை, அவரிடத்தில் கொண்டு வரவும் இல்லை. அவருடைய அனாதி அன்பே
என்னை அவரிடத்தில் கொண்டு வந்தது உலக தோற்றத்துக்கு முன்பதாக முன்குறித்த நிமித்தமாக. So finally we have to understand it is his everlasting love which has brought you and me towards him, which has given the great garment of salvation and robe of righteousness to you and me, which has given the assurance of eternity to you and me. Nothing of my self-righteousness, nothing of my will, nothing of my good works, or nothing of my good character, but completely his everlasting love, the love which has started upon us before the foundation of the world, which has chosen us before the foundation of the world, and also been able to deliver us the salvation through the death on the cross of Calvary. And today you are being able to be given the repentance so that we may also be as his children, having the assurance of eternity and living in Christ even today. So completely his everlasting life has brought us towards him. முற்றிலுமாக அவருடைய நித்திய அன்பு, அனாதி அன்பு நம்மை அவரிடத்துல கொண்டு வந்திருக்கிறது. அடுத்தபடியாக அடுத்த வசனம், அதாவது கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன 7 வார்த்தைகளுடைய அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கணும். So we are moving on to the next verse from one of the 7 verses which the Lord Jesus Christ has spoken on the cross of Calvary. Matthew chapter 27 and verse 26. மத்தேயுவின் சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயுவின் சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Someone can read it in Telugu and Tamil as well. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். One minute. ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். Matthew 27:46 in Telugu also. ఇంచుమించు 3 గంటలప్పుడు యేసు ఏలీ ఏలీ లామా సబక్తాని అని బిగ్గరగా కేక వేసెను. ఆ మాటకు నా దేవా నన్నెందుకు చెయ్యి విడిచితివని అర్థము. This word is another fulfillment of the scripture which has to be fulfilled by Lord Jesus Christ. இந்த வசனமானது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவும் காணப்படுகிறது. இந்த வசனத்தின் நிறைவேறுதல் பழைய ஏற்பாட்டில் எங்க பார்க்கிறோம் அப்படின்னா சங்கீதம் 22:1 வசனத்துல வாசிக்கிறோம். The prophecy or the words which the Lord Jesus Christ has said was also a prophecy which was written in Psalms 22 and verse 1 by the psalmist. சங்கீதக்காரனால் எழுதப்பட்ட சங்கீதம் 22:1 பிரகாரமாகவும் இதே வார்த்தை அங்க பதிவிடுகிறதை பார்க்கிறோம். We see the same verse being recorded in the Old Testament in Psalms 22 and verse 1, which also reminds us another fulfillment of the prophecy written in the Old Testament. இது எதை குறிக்கிறதுனா இன்னும் ஒரு விசை கூட தீர்க்கதரிசன நிறைவேற்றுதலை நாம் காண்கிறவர்களாக இங்க காணப்படுகிறது. தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஏலி ஏலி லாமா சபக்தானி. So here the words which says like ஏலி ஏலி லாமா சபக்தானி. So probably Lord Jesus Christ was saying this
in Aramic language, because his local language, which Lord Jesus Christ was speaking in those days when he was living, was Aramic. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் பேசிய பாஷை என்பது அராமிக் பாஷையாக காணப்படுகிறது. அதாவது சாதாரணமா சொல்லணும்னா மீனவர்களுடைய பாஷை. So that Aramic language is supposed to be a language of the fishermen. So it is not that probably in coming verse they mock at him, saying that probably he is calling Elijah. They are actually mocking at him. That is what the scripture also says. They were trying to mock at him, saying that probably he is calling Elijah. அப்ப ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க மற்றவர்கள் பரியாசம் பண்ணுகிறதே நாம் பார்க்கிறோம். வர வசனங்கள்ல பார்க்கிறோம். அவங்க ஒருவேளை எலியாவை கூப்பிடுறாரு போல இருக்கு அப்படின்னு பரியாசம் பண்ணுகிறத பார்க்கிறோம். அவங்களுக்கு புரியல அப்படின்னு கிடையாது. நிச்சயமாகவே அவங்களுக்கு புரியலன்னு கிடையவே கிடையாது. உண்மையாக அவர்கள் அறிந்திருக்கக்கூடிய வார்த்தையாக தான் அது காணப்படுகிறது. It is very clear that according to all the history we can understand that it's not that they were not knowing about what Lord Jesus Christ was trying to say, but they were trying to mock him. See, for example, we all live in Kerala, right? None of us are native in Kerala. That is sure. As according to my knowledge, those who are gathered here right now, none of us are native of Kerala. Sure. It doesn't mean that we do not know any word from Malayalam. Am I right? நம்ம இங்க இப்போ சேர்ந்து இருக்கிற இந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இந்த கேரளா இந்த திருவாண்டம் நம்மளுடைய பிறந்த இடம் கிடையாது. ஆமாவா? நம்மளோட சொந்த ஊர் கிடையாது. இருந்தாலும் இந்த மலையாளத்துல பேசக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியுமா முடியாதா? நிச்சயமா கணிக்க முடியும். அதே போல அங்க யூதர்கள் மத்தியில பல பாஷைகள் காணப்பட்டது. யூத பாஷை காணப்பட்டது, எபிரேயர் பாஷை காணப்பட்டது, கிரேக்க பாஷை காணப்பட்டது. இந்த 3 பாஷைகளும் காணப்பட்டது. ஆனால் அதன் மத்தியில இந்த அராமிக் பாஷையும் காணப்பட்டது. நிச்சயமா ஏலி ஏலி லாமா சபக்தானினா என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த வார்த்தையின் வித்தியாசப்படுத்தி அவரை பரியாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக வேலை எலியாவை கூப்பிடுறாரு போல இருக்கு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவரை பரியாசம் பண்ணார். இதுதான் உண்மையான ஒரு காரியம், அங்க நடந்த ஒரு சம்பவம். நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு வார்த்தை அப்படி நம்ம பேசும்போது அதை வச்சு இன்னொரு வார்த்தையை இப்படிதானே சொன்னீங்க அப்படின்ட்டு ஒரு பரியாச கேலி கிண்டல் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி ஏலி ஏலினா என்ன அர்த்தம் அப்படின்றது அவங்களுக்கு கரெக்டா தெரியும். இருந்தாலும் அவர்கள் பரியாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஒருவேளை எலியாவை கூப்பிடுறாரோ அப்படின்னு சொன்னாங்க. So it is completely a mockery they were trying to put before. In those days, though just like we who are in Trivandrum, not the this is not a native place, but still we understand the language of this state. We understand the language of this city, right? It's not that we do not understand this language. We clearly understand. We are able to communicate with this language with the local people. It's not that we do not understand. The same way, this verse or this words which was said by Lord Jesus Christ was said in Aramic language. It doesn't mean that those who are standing there did not understand this language. They were surely able to understand. Though in those days, in the midst of them, there were 4 languages, especially the Jewish language, the Hebrew language, the Greek language, the Arabic language. In the midst of all these 4 languages, surely the Jewish people were able to understand all these 4 languages of whoever it may be. So they knew what is meant by Eli, but they were trying to mock him by comparing the pronunciation of the word to a name called Elijah, saying that probably he is calling Elijah. That's a complete mockery, which we also see in coming verses.
And this was the situation which the Lord was suffering on the cross. Rather, one of his words was, Eli, Eli, lama sabachthani. அவர் கல்வாரி சிலுவையிலே சொன்ன ஒரு வார்த்தைகள் ஒன்றாக காணப்படுகிறது தான் இந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? My God, why have you forsaken me? Did Lord Jesus Christ really forsake? I'm sorry, did God really forsake Lord Jesus Christ? தேவன் உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கைவிட்டாரா? சங்கீதம் 37:25 இப்படி வாசிக்கிறோம். We read in Psalms 37 and verse 25 like this. Not seen the righteous forsaken. The psalmist says, he has not seen the righteous being forsaken. You cannot see the righteous being forsaken. நீதிமான் கைவிடப்படுவதில்லை. சங்கீதக்காரர் ரொம்ப தெளிவா அவருக்கு புரியுது. நீதிமான் ஒருபொழுதும் கைவிடப்படுவதில்லை. அப்ப நம்ம கேட்கலாம், அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் ஏன் கைவிட்டார் அப்படின்னு கேட்கலாம்ல. Not seen the righteous forsaken. A righteous cannot be forsaken. Never ever a righteous can be forsaken by God. He will never be forsaken. Then think about Lord Jesus Christ. Was really Lord Jesus Christ forsaken on the cross by God? No, never. It was not so. நிச்சயமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டவராக அவர் காணப்படுறார். இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. If we need to understand, we have to understand few things beyond this. Hope you can able to see this picture. When God views, it is not that he is forsaking Lord Jesus Christ, but he is seeing beyond Lord Jesus Christ. He started seeing the sinners. Hope you understand. Till then, we are not in his eyesight. We are not in his view. We are not in his consideration. We are not at all under his governance. We are not coming into his hands. We are not coming into his love. We are not coming into his view. But the moment Lord Jesus Christ is suffering and being crucified on the cross of Calvary, God is not just seeing Lord Jesus Christ. He started seeing beyond Lord Jesus Christ, started seeing the sinners also. In Christ Jesus. He started seeing you in Christ Jesus. You as a righteous person. He started seeing you as a righteous person on the cross of Calvary. He started viewing you as a righteous person on the cross of Calvary. The moment Lord Jesus Christ was crucified for you, the moment Lord Jesus Christ bore all your sins upon him, the God has been able to sort out, he has been able to see the sinners as a righteous person through Lord Jesus Christ. நான் சொன்ன மாதிரி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமா தேவன் நிச்சயமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கைவிடல. ஆனா என்ன அப்படின்னா அதையும் தாண்டி அங்க நம்மை பார்க்க ஆரம்பித்தார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை ஏற்றெடுத்த கர்த்தரையும் தாண்டி நம்மை பார்க்க ஆரம்பித்தார். அது வரைக்கும் நம்ம எல்லாம் அவருடைய அன்புக்குள்ளாக இல்லை. அது வரைக்கும் நம்ம அவருக்குள்ளாக காணப்படல. அது வரைக்கும் நம்ம அவருடைய அந்த வலைக்குள்ளாக வரல. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில அறையப்பட்டாரோ அதற்கு பின்பாக அவர் மூலமாக இல்லைன்னா அவரையும் தாண்டி நம்மை பார்க்க கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார். நம்மை நீதிமான்களாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். நம்மை முழுமையாக அவருடைய பிள்ளையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். நம் மீது அன்பு கூற ஆரம்பிச்சிட்டார். அவர் மீது அன்பு கூறதுக்கு மேலாக அதையும் தாண்டி நம் மீது அன்பு கூற ஆரம்பிச்சிட்டார். ஏன் ஏசாயா 53:6 வசனம் என்று சொல்லுது. Why? Because according to Isaiah chapter 53 and verse 6,
The word says like this, Isaiah chapter 53 and verse 6. Because our sins were laid on him the iniquity of us all. நம்மளுடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நம்மளுடைய பாவங்கள் நிமித்தம், நம்மளுடைய அக்கிரமங்களும் நம்மளுடைய பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் மேல் சுமத்தப்பட்டது. அதனால சுமத்தப்பட்ட அந்த அக்கிரமத்துக்காக அவர் மரித்தால்தான் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட முடியும். அவர் மரித்தால்தான் நானும் நீங்களும் நீதிமான்களாக மாற்றப்பட முடியும். அதனால he cannot intervene and make the way easy for Lord Jesus Christ. He doesn't want to interfere by sending his angels to guard Lord Jesus Christ, to deliver Lord Jesus Christ out of the cross. He doesn't want to do all those things. He wants to sit silent to see the death of Lord Jesus Christ on the cross. He doesn't want to interfere in it. He doesn't want to rescue Lord Jesus Christ. He doesn't want to make the things easy for Lord Jesus Christ. So that help, that concern was stopped for a moment, so that Lord Jesus Christ may be able to die on the cross for you and me, so that we may receive the salvation for him. அதாவது தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, ஏசாயா 53:6 படியாக நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டிருக்கு. அப்ப சுமத்தப்பட்டவராக அவர் அதுல மரிக்கணும். அதுதான் தீர்மானம். ஒருவேளை கர்த்தர் அவரை பார்த்து, அவரை கண்ணோக்கி பார்த்தா என்ன நடக்கும்? தூதர்களை அனுப்பிச்சு தப்பிக்க வைப்பார், பாதுகாப்பார், வலிய குறைப்பார், எல்லா விதத்தையும் எல்லாத்தையும் செய்ய முற்படுவார். ஆனா முற்படக்கூடாது. அவருடைய மரணத்தின் மூலமாக அவர் பாவத்தை ஏற்றெடுத்து நமக்காக மரித்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் நித்தியத்தில் பிரவேசிக்க வேண்டும். நீங்களும் நானும் நீதிமான்களாக மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால அவர் அந்த வினாடிகள் அவரை ஒன்றும் செய்யாமல், அதாவது அவர் அனுபவிக்க காரியங்களை அனுபவிக்கும்படியாக அனுமதித்தார். அவ்வளவுதான். அனுபவிக்க காரியங்களை அனுபவிக்கும்படியாக அனுமதித்தார். எதற்காக? நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காக. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். Definitely Lord Jesus Christ was knowing all these truths. It's not that we don't know all these things. Because when we look into John chapter 8 and verse 29, ஏன்னா நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனை குறித்து சகலமும் அறிந்திருந்தார். அறியாம ஒண்ணும் இல்லை. எல்லாவற்றும் அறிந்திருக்கிற தேவனாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். ஏன்னா யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், Father has not left me alone. நிச்சயமாகவே என்னுடைய பிதா என்னை ஒரு பொழுதும் கைவிட்டதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை அப்படின்ற அவருக்கு நல்லாவே தெரியும். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், John chapter 8 and verse 29. So completely Lord Jesus Christ was knowing that God is not actually given him a forsaking life forever. It was for a moment, so that he may die, he may suffer, so that you and I may be righteous. அதாவது கர்த்தர் தேவன் ஒருபொழுதும் கைவிடுகிற தேவனாக இல்லை. அந்த நேரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்து மரிக்க வேண்டும். மரித்தால்தான் நீங்களும் நானும் ரட்சிப்பு. உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு, உங்களுக்கும் எனக்கும் நீதிமான்களாக மாற்றப்பட முடியும் ஒரு காரியம். அதனால அவர் ஒருபொழுதும் அங்க கைவிடப்பட்டவராக காணப்படவே இல்லை. Finally, it is the cry of distress and not distrust. Hope you understand this word, this sentence. The Lord Jesus cried. The cry there, it was not about it was actually about the
cry of distress and not distrust. அதாவது கர்த்தர் அங்கு பேசக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமாக அவர் பிரதிபலிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், துன்பத்தின் ஊடாக தான் அவர் அந்த வார்த்தையை சொல்றாரே கண்டி அவநம்பிக்கையின் ஊடாக கிடையாது. There is a difference between distrust and distrust. D-I-S-T-R-E-S-S, distrust. D-I-S-T-R-U-S-T, distrust. துன்பத்தின் ஊடாக சொன்னாரே கண்டி அவநம்பிக்கையின் ஊடாக அந்த வார்த்தையை சொல்லல. He said this word only because he is having a great distress and not because he was not trusting God. So may the Lord help us also, because with a great sacrifice he has made you and me as a righteous person. With a great sacrifice, not an ordinary sacrifice. Nobody in this world has given you such a great life just as he has given on the cross of Calvary. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே ஒரு பெரிய கிரயம் கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கார். சாதாரண ஒரு அர்ப்பணிப்பல்ல, மிகப்பெரிய விலை கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய கிரயத்தை அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் செலுத்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த மீட்டெடுத்த கிரயத்தின் நிமித்தமாக நம்ம எதை வச்ச நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னுடைய கிரியை, என்னுடைய உழைப்பு, நான் முன் வந்த என்னுடைய சுய சித்தம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிலாம் சொல்லிட்டா அவர் அங்க கல்வாரி சிலுவையில மரிப்பதற்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அந்த சுய சித்தத்தையும் அந்த கிரியை வச்சுக்கிட்டு அவர் வராமையா இருந்திருக்கலாமே. நம்ம இஷ்டத்துப்படி, நம்மளுடைய சுய சித்தத்தின்படி, நம்ம கிரியைப்படி நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? நம்ம தேவனை தேடி இருக்கலாம். பரலோகத்துக்கு நம்மளுடைய சுய சித்தத்தின்படியும் நம்மளுடைய கிரியைப்படியும் பரலோகத்துக்கு போயிடலாமே. அவர் எதுக்கு அனுபவிச்சு கல்வாரி சிலுவையில மரிக்கணும்ன்ற காரியம் எதுக்கு? அவசியமே இல்லை. If you say that it is my will, my free will, if you say that it is my work, if you say that it is my good character, what is the use of Lord Jesus Christ to come to this world and die on the cross? There is no requirement. With my will, my good work, my good character, I can purchase the heavenly places, right? So it is not about anything of mine, but it is everything about Lord Jesus Christ, the work of Lord Jesus Christ on the cross of Calvary. So ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்னை குறித்து ஒன்றுமே இல்லை, முற்றிலுமாக அவரை குறித்ததாகவே காணப்படுகிறது. அடுத்தபடியாக எடுக்க போறதில்லை, ஆனா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்து முடிச்சிடுறேன். I'm not going to proceed further. I'm just giving you an introduction. I'm going to close this. I'm just giving you an introduction and going to close this. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அவர் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை. The other word he says in John chapter 19 and verse 28. I thirst. நான் தாகமாயிருக்கிறேன். இதுக்கு ஒரு குறிப்பை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். I just wanted to give one particular thought for this and explain it next week. ஒரு குறிப்பை கொடுத்துட்டு அடுத்த வாரம் இதை நாம் தியானிக்கும்படியாக நாம் கடந்து செல்லலாம். On the cross, Lord Jesus Christ was fully God and fully man. Not just on the cross, not just on the cross. When he was in this world, he was fully God and fully man. Probably I can say it like this. Lord Jesus Christ is fully God and fully man. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 100% தேவனாகவும் 100% மனுஷனாகவும் வாழ்ந்தார் என்பதுதான் உண்மை. I hope I can stop here, but I just want to give you some homework. ஒரு வீட்ல உங்களோட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செலவழிக்க முடியாத உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த fully God fully man
முழுமையாக தேவன் முழுமையாக மனுஷன் அப்படின்ட்டு எங்கெங்கெல்லாம் வார்த்தைகள் காணப்படுகிறது அப்படின்ட்டு அடுத்த வாரம் நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். So this is the homework you have to do. Where and all in the scripture it is said that he is fully God, fully man. It's not that it should be a combination of both fully God and fully man. You should be able to give some words where Lord Jesus Christ or wherever he is able to say he fully represent himself as fully God and fully represent himself as fully man. A few examples you should be, that is references you should be able to give. சில வசனங்களை நீங்க கொண்டு வர முடியாத இல்லைன்னா டிஸ்கஷன் குரூப்ல நீங்க போடலாம். டிஸ்கஷன் குரூப்ல நீங்க போடலாம். You can give it in the discussion group. You can place the references in discussion group. Probably I will give you one example. ஒரு உதாரணம் வேணா நான் கொடுக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். I will give you one example. John chapter 1 and verse 14. The word was made flesh, which makes that the God becoming fully man as well. He was fully God and he became flesh by being fully man as well. So this is an example. The word was made flesh. So you find out such references from the scripture and you can very well give it in the discussion group in the WhatsApp group. Fine. WhatsApp groupல discussion groupல நீங்க வந்து reference கொடுக்கலாம். ஜெபிக்கலாம். Let us pray. We'll pray and close. நம்ம ஜெபித்து முடிக்கலாம். We'll pray and close. Gracious, loving, living Heavenly Father, thank you once again, Lord, for all that thou hast done towards us, Lord. It's a great joy to carry forward thy ministry as well, Lord. And thank you for the time given unto us, Lord, to look unto thee and also to meditate upon the verses from John chapter 19 as well, Lord. Enable us, guide us, and lead us in your future as well. We know the situations of this world, Lord, but according to the scripture, we also know we have a great God with us and everything is under your control, Lord. And Lord, you will not even leave a hair to be fallen, and you have kept everything counted, Lord. That is your divinity. That is your sovereignty, Lord. And that because we are able to call you as all-knowing God and omnipotent Lord. You are a great God whom we trust, and thus far you are able to lead us. Even so, keep us from falling until the end. So having this privilege, being your child, having the assurance of eternity, Lord. Thank you and praise you, Lord. Thank you for all the families who have been able to join us in this evening time as well. Continue to enable us and guide us and lead us by guarding us, making us to stand firm in their presence. Be merciful, Lord, be gracious, Lord, and we trust in hope. Submitting everything loving hands, we take these few words of prayer in the highly exalted name and soon coming name of the Lord and Savior Jesus Christ. Amen. In ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. Amen. May the grace of the Lord Jesus Christ, the love of God, and the communion of the Holy Spirit be with us even now and forevermore. Amen.